நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15வது வேத வசனம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்களை ஏற்படுத்தினார். சொல்லுங்க, அவர்களை. இப்ப ஆண்டவர் எதற்காக இறங்கி இருக்கிறார் நம்ம மத்தியில? நம்மளை ஏற்படுத்த. எல்லாரும் ஆமென்னு சொல்லுவா. எதுக்காக தேவன் எதற்காக இறங்கி இருக்கிறாரா? நம்மளை ஏற்படுத்த. எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை. நான் திரும்ப சொல்றேன், எழுதுறதுல நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ, இதை ரிசீவ் பண்றதுல எழுதுறது நீங்க கூட இது அதான் திரும்ப சொல்றேன். நீங்க யூடியூப்ல கூட கேட்டீங்க, இந்த வல்லமையை நீங்க ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென் என்று சொல்லுவோம். இந்த அபிஷேகத்தை நீங்க உங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்க கேட்போம். எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். மைக்கிலே வாசிப்போம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவ்விடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை திறக்கும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 14வது வேதவசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்க. அதுக்கு மேல் வேதவசனம். பின்பு அவர் மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை. சொல்லுங்க, தமக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தமக்கு. அப்ப நீங்க யாராமா? நல்லா சொல்லுங்க, நீங்க யாராமா? அவருக்கு சித்தமானவர்கள். இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறோம் என்றால் அவருக்கு சித்தமானவர்களாய் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அவருக்கு சித்தமானவர்கள் அப்படிங்கிறதை விட எப்படி சொல்லானா, அவரால் நம்மை நம்பப்படுகிறவர்களாக. எல்லாரும் சொல்லுங்க, அவரால் நம்ம நம்பப்படுகிறோம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. ஆமா, தேவன் இன்றைக்கு இந்த சத்தியத்தை, இந்த சத்தத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ சித்த இல்லாம இந்த சத்தம் நம் காதுல விழல. தேவ சித்த இல்லாம இந்த சத்தம் நம்ம காதுல விழல. இந்த சத்தத்தை நாம் கேட்கிறோம் என்றால் தேவனால் நம்மை குறித்த ஒரு சித்தம் உண்டு. ஆமென் என்று சொல்லாமா? அப்போ அவர் என்ன பண்றாரா, தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை என்ன பண்ணாரா? சொல்லுங்க, தெரிந்து கொண்டு. சொல்லுங்க, என்னவாமா? இப்ப நீங்க யாராமா? நீங்க சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, நீங்க யாராமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தம்மிடத்தில் என்ன செஞ்சாராமா? அவர் வரவழைத்தார். அவர் முதல்ல பாருங்க, தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, என்னை தேவன் தெரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை தேவன் தெரிந்து கொண்டார். 1, தெரிந்து கொண்டார். 2வது பாருங்க, அவரோட இருக்கும். முதல் ஊழியம் உலகத்துக்குள்ள இல்ல, முதல்ல நானும் அவரும், நானும் தேவனும். சொல்லுங்க, முதல்ல என்னை தெரிஞ்சுட்டாரு, என்னை தெரிந்து கொண்டு. ஏன்னா ஏசப்பாவே இந்த பூமிக்கு முதல்ல அவர் என்ன செய்யல, ஊழியம் அல்ல, கொஞ்ச நாள் அவர் என்ன செஞ்சாரா, வனாந்தரத்துல 40 நாள் என்ன செஞ்சார், தனித்திருந்தார். பிதாவும் அவரும். அடுத்து நீங்க வேதத்துல வாசினா பவுலும் பவுலும் ஏசப்பாவும் என்ன செஞ்சாங்களா? ஆமா, எதுக்கு இதை சொல்றேன்னா, பவுல் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடி அரபு தேசத்திலே தங்கி இருந்து என்ன செஞ்சாரா, தனித்திருந்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்க முடியும். அடுத்து எலியா, எலிசா, எல்லாருமே முதல்ல தேவன் நம்மளை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவரோட இருக்க. எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல அவருக்கு தான் ஊழியம். சொல்லுங்க, அல்லது அவரோட சம்பாஷணம், அல்லது அவரோட ஒரு ஃபெல்லோஷிப், அவரோட ஒரு டீப் பாண்டிங், அதுக்கப்புறம் தான் உலகத்துக்குள்ள. ஆமென் என்று சொல்லலாமா? சரி, அப்போ அவரை எப்படி தெரிந்து கொண்டு, நம்மளை எப்படி தெரிந்து கொண்டாரா? அவரோட இருக்கவும். அடுத்து என்ன செய்வாமா? பிரசங்கம் பண்ணும்படியாகவும். சொல்லுங்க, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் தாம் அவர்களை அனுப்பவும். இந்த அடுத்து சொல்றாரா, முதல்ல அவரோட இருக்கணும். முதல்ல என்ன சொல்றாரா, தெரிந்து கொள்றாரு. அடுத்து அவரோட இருக்க விரும்புறாரு. அடுத்து என்ன செய்றாரு, பிரசங்கம் பண்ண விரும்புறாரு. அடுத்து என்ன செஞ்சாரா, வியாதிகளை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் என்ன செஞ்சாரா, அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இப்போ அஞ்சையும் சொல்லுங்க. அப்பா பைபிள் கிளாஸ் நடத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் எழுதுறத பார்த்தா அப்படி வேகமாக உட்காந்து டெஸ்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி எழுதுறீங்க. என்னப்பா சொல்லுங்கம்மா வேகமாக. முதல்ல தெரிந்து கொண்டார்,
அவரோடு இருக்க தெரிந்து கொண்டார். அடுத்து பிரசங்கம் பண்ண தெரிந்து கொண்டார். வியாதிகளை குணமாக்க தெரிந்து கொண்டார். பிசாசை துரத்தும்படி தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் இதை எல்லாவற்றையும் அதிகாரம் உடையவர்கள் ஆகும்படி அதிகாரப்படுத்திட்டார். இந்த இடத்துல சொல்லல, அதிகாரம் உடையவர்களாய். சொல்லுங்க, அதிகாரம் உடையவர்களாய். எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அப்படின்னு இருக்குது. ஆனா இன்னொரு வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வேத வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வேத வசனம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இங்க என்ன சொல்றாரு? இங்க என்ன சொல்றாரு? ஏற்படுத்தினேன். அதிகாரம் உடையவர்களா இருக்கும்படி அவர்களை நான் ஏற்படுத்திட்டேன். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, அல்லது 1ஆம் வகுப்புல நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படியே வளர்ந்து 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 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கிற அதிகாரத்தையும் சாத்தானே, அந்த வார்த்தையினால எல்லாரும் சொல்லு, சாத்தானே சகல வல்லமை. சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, சாத்தானே சகல வல்லமை. சொல்லுங்க, சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க, நீங்க மட்டும் எனக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம், சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று இருக்குது. ஆனா மொழிபெயர்ப்புல அல்லது இங்கிலீஷ் வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபாலோவர்ஸ் இருக்கும். அப்படின்னு என்ன பின்பற்றுகிற. சொல்லுங்க, அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் தேவன் இந்த அதிகாரத்தை தருகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? ஆமா, தேவனை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் தேவன் எந்த அதிகாரத்தை தரார்? சொல்லுங்க, எந்த? முதல்ல அதிகாரம் உடையவர்களாய் அவர்களை ஏற்படுத்தினார். ஆனா எந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார்? அங்க நில்லுங்க, அங்க நில்லுங்க. சாத்தானின் சகல வல்லம். அங்கதான் நிக்கணும். இன்னைக்கு நீங்க அங்கதான் நிக்கணும். சாத்தானின் சகல வல்லமை. சொல்லுங்க, சாத்தானின் சகல வல்லமை. ஆமென் என்று சொல்லுவோம். ஆமா, ஒருவேளை அது மாந்திரிகமா இருக்கலாம், பில்லி சூரியமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வானமண்டலமா இருக்கலாம், அல்லது என்ன செய்யலாம், சாத்தானுடைய சேனையா இருக்கலாம், அதை சாத்தானுடைய நேருக்கு நேர் மோதுகிற லூசிபருடைய ஆவியா இருக்கலாம். எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, சொல்லுங்க, எந்த வல்லமையா இருந்தாலும் சரி, சாத்தானுடைய சகல, அந்த வேட சொல்லுங்க, சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறார். சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, சாத்தானின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆமென் என்று சொல்லலாமா? சும்மா போயிடக்கூடாது. சொல்லுங்க, சும்மா போயிடக்கூடாது. ஏன்னா உங்களை சூஸ் பண்ணி உங்களை தெரிந்தெடுத்து கொண்டு வந்து தேவன் இந்த சத்தியத்தை உங்களோடு கூட பேசுகிறார் என்றால் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு அந்த அதிகாரத்தை தரார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, மனோவா, நீயும் பெற்றுட்டு தான் போகணும். இன்னைக்கு கர்த்தர் அதனால தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென் என்று சொல்லாமா? சரி, சொல்லுங்க, நமக்கு எந்த அதிகாரத்தை தந்திருக்கிறாரு? சாத்தானின் சகல வல்லமைகளை நாம். உங்களை நம்பி எப்படி கூட்டிட்டு போறது? சீக்கிரம் நல்லா இன்னும் நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தந்திருக்கிறார். ஓகே, சரி. அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத ஒரு 7 காரியத்தை நான் வேகமாக சொல்றேன். ஏன்னா 7 நிக்கிறீங்க சொல்றேன். நான் என்ன பண்றது? 7 கொடுக்கிறார் ஆண்டவர். சொல்றேன், அதாவது அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா முதல்ல எப்படி சொல்லலாம்னா, சாத்தானின் ஆவிகளுக்கு மேல ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேமா, இதை எல்லாருக்கும் தேவன் கொடுக்கல. இந்த அதிகாரத்தை எல்லாருக்கும் தேவன் கொடுக்கல. அதாவது இவ்வளவு நாள் வச்ச டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சோம் என்றால், ஆமென், ஜெயிச்சனாலதான் இப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான். உண்மைங்க. அதாவது இவ்வளோ நாள் கர்த்தர் நமக்கு போதித்த காரியத்தில் நிலைத்திருக்கிறோம் என்றால், அல்லது தேறினவர்களா மாறி இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை தராரு. திரும்பவும் சொல்ற, எல்லாருக்கும் இந்த அதிகாரத்தை கர்த்தர் தரல. இந்த சத்தத்தை நான் கேட்கிறேன் என்றால் இந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுக்கிறதுக்கு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
என்னை என்ன செஞ்சுக்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். இந்த இடத்துல முதல்ல சொல்றா ஆவிகள் மீது அதிகாரம். சொல்லுங்க என்னவாமா? ஆவிகள் மீது. எந்த ஆவிகள்னா சாத்தானின் ஆவிகள். சொல்லுங்க எந்த ஆவிகள் மீது அதிகாரத்தை? சாத்தானுடைய ஆவிகளுக்கு மீது அதிகாரத்தை தரார். இத்தனை நாள் நான் நினைச்சேன் நான் சாத்தானை கண்டு பயப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் மேல எனக்கு அதிகாரத்தை தந்தபடினால இனி அவன் தான் என்னை கண்டு பயப்படணும். ஆமென் என்று சொல்ல, அவன் தான் என்னை கண்டு பயப்படணும். குயின் மேரி, இங்கிலாந்துல குயின் மேரி அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, நான் வந்து என்ன செய்யறேன், ஜான் நாக்ஸுடைய எதற்குமே நான் பயப்படல, எந்த இராணுவத்துக்கு நான் பயப்படல, ஆனா ஜான் நாக்ஸுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுறேன். என்ன சொல்லுவாராமா? ஏன்னா ஜான் நாக்ஸ் முழங்கால் போட்டான், இங்கிலாந்தினுடைய பாதாளமே நடுங்கும் மகளே. ஆமா, இங்கிலாந்துடைய பாதாளமே நடுங்கும். அப்ப கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய நீ முழங்கால் போட்டா அல்லது இந்த கூடுகையை குறித்து பிசாசுக்கு ஒரு பயம் வரணும். ஆமா, நீங்க முழங்கால் போட்டா அல்லது நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு ஒரு நடுக்கம் வரணும். அதுதான் சொல்ற. அவன் மேல நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரா? நல்லா சொல்லுங்க. ஆவிகளுக்கு மேல, சாத்தானின் ஆவிகளுக்கு மேல நமக்கு எதை கொடுத்திருக்கிறாராமா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்து அதிகாரம் என்றால் என்ன அர்த்தம்னா, அதிகாரம் என்னன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், எழுதுறதுல கவனமா இருக்கக்கூடாது, நீங்க ரிசீவ் பண்ணல கவனமா இருக்கணும். வல்லமையும் திராணியும். சொல்லுங்க எனக்குள்ள அதிகாரம் என்ன அர்த்தம்னா, வல்லமையும் திராணியும். சொல்லுங்க அதிகாரம் என்ன அர்த்தம்? வல்லமையும் திராணியும். அதாவது ஏசாயா 28:2 சொல்லப்படுகிறது. வாசிப்பா. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். கல்மலை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளத்தை போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளி விடுவான். தேவன் ஒரு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்றாரு. இதோ திராணியும் வல்லமையும். சொல்லுங்க திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன் ஆண்டவருடைய கையில இருக்கிறான். அது யாரு? நான் தான். நம்மதல்ல, நான் தான். சொல்லுங்க நான் தான். ஆமா, வல்லமையும் திராணியும் உள்ள ஒருத்தி நான் இருக்கிறேன். சொல்லுங்க வல்லமையும் திராணியும் உள்ள ஒருத்தி ஆண்டவருடைய கையில இருக்கிறா. அவள் பெரு வெள்ளம் போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டோடுகிற பெரு வெள்ளமும் கடந்து வந்து கையினாலே தள்ளி விடுவா. என் வீட்டுக்குள்ள போராடுற இருள், இந்த பட்டணத்துல போராடுற இருள், இந்த மலைகளிலே இருக்கிற இருள்களை எல்லாம் கையினாலே தள்ளி விடுவா. கையினாலே தள்ளி விடுவா. நான் திராணியும் வல்லமையும் உடையவன். நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். சாத்தானே, நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன். சாத்தானே, உன்னை அழிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அதிகாரம் பெற்றிருக்கிறேன். எனக்குள்ள எதை கொடுத்திருக்கிறாராமா? வல்லமையும் திராணியும். 2. 3வது, சாத்தானையும் அவன் செல்வாக்கையும் அழிக்க பயன்படுத்துகிற அதிகாரம். சொல்லுங்க சாத்தானையும், ரிப்பீட் பண்ண, சாத்தானையும் அவன் செல்வாக்கு. அவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அவன் அந்த அதாவது சொல்றோம்ல, அந்த எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது, அப்படி இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சாத்தானுடைய சகல செல்வாக்குகளையும் அழித்து கர்த்தர் அதை என் பக்கம் திருப்புகிறார். சொல்லுங்க அதெல்லாம் என் பக்கம் என்ன செய்யறாரா? திருப்புகிறார். சாத்தானையும் அவன் செல்வாக்கை அழிக்க பயன்படுத்துகிறார். அடுத்து சாத்தானின் வல்லமையை அழித்து தேவர் ராஜ்யத்தின் மீது வெற்றியை கொடுக்கிறார். எல்லாரும் என்று சொல்லாமா? சாத்தானின் வல்லமையை அழித்து. சொல்லுங்க எதுக்கெல்லாம் இந்த அதிகாரம் பயன்படும் நான் சொல்றேன். சாத்தானுடைய வல்லமையை அழித்து தேவ ராஜ்யத்தின் மீது நமக்கு எதை கொடுக்கிறாராமா? வெற்றியை கொடுக்கிறாரு. அடுத்து சாத்தானின் வல்லமையின் மீது இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை நிரூபிக்கிறது. யாரு? பட்டுன்னு சொல்லுங்க. சாத்தானின் வல்லமையின் மீது இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை நிரூபிக்கிறது. வேதத்துல யார் நிரூபிச்சா? பட்டுன்னு வரணும். எலியா கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தார். சாத்தானியுடைய வல்லமையை அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வழி மாறி போய் கொண்டிருந்தாங்க. பாகால்களை தெய்வமாக்கி கொண்டிருந்தாங்க, விக்கிரகங்களை தெய்வமாக்கி கொண்டிருந்தாங்க. பாகால் தெய்வமானால் பாகால வணங்கு, தெய்வம் இஸ்ரவேலின் தேவன் தெய்வமானால் அவனை வணங்கு என்று சவால் விட்டான் எலியா. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? கர்த்தரே தெய்வம் என்று என்ன செஞ்சாரா? எலியா நிரூபித்தார். சொல்லுங்க நான் தான் அந்த எலியா. இக்காலத்து எலியாவாக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அந்த அதிகாரத்தை தராரு. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் நம்புகிறார். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, இந்த அதிகாரத்தை தேவன் உங்க மேல வைக்கிறாரு. சாத்தானி சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சாத்தானி சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார்.
ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அடுத்து அப்படியே நான் சொன்னது போல இதை தன்னிச்சையா நம்ம செயல்படுத்த முடியாது. நல்லா விளங்கமா, இது எப்படி செயல்படுத்த முடியாது? நல்லா சொல்லுங்க. இந்த இதைய நம்ம தன்னிச்சையாய் செயல்படுத்தவே முடியாது. தேவனோடும் சொல்லுங்க, தேவனோடும் தேவ சேனையோடும். அப்படியே சொன்ன, அதனால்தான் சேனைகளின் கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர்னா என்ன? இப்ப சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர்னா என்னது? அப்படி என்ன சொன்னேன்? இதுமா அப்படிதானமா சொன்ன, தெய்வீக போர் வீரர். சேனைகளின் கர்த்தர் என்ன அர்த்தம்? சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? தெய்வீக போர் வீரர். அதாவது அந்த சக்தியோட, அதாவது தெய்வீக போர் வீரரான சேனைகளின் கர்த்தரோடு கூட எதிரிட்டவன் ஒருவனும் ஜெயிக்கவில்லை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமா, ஒரு இரவுல 180,000 பேரை மடங்கடித்தது அந்த சேனை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஒரு இரவில. ஆமேன் என்று சொல்லலாமா? ஒரு இரவில. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தன்னிச்சையா நம்ம செயல்பட முடியாது. யாரோட சேர்ந்துக்கணுமாமா? தேவனோடும் தேவ சேனையோடு. சொல்லுங்க. ஆமா, இந்த சாத்தானுடைய வல்லமையை எதிர்க்கிறதுக்கு. ஏன் இதை கர்த்தர் இந்த காரியத்தை இணைக்கிறார் அப்படின்னா, முதல் முறை கர்த்தர் யார் கையில கொடுத்தாருன்னா ஆதாம் கையில கொடுத்தார். ஆதாம் தோற்று போயிட்டான். ஆதாம் என்ன பண்ணிட்டான்? தோற்று போயிட்டான். அதனால ஆதாம் நீ தனியால நிக்காதுன்னு என்ன செஞ்சுக்கிறேன்? நான் உன்னோடு கூட இணைஞ்சுக்கிறேன். என்ன செய்றார்? நான் உன்னோடு கூட இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்றாரா? அவரோடு நம்மளை இணை பண்றாரு. அடுத்து கடைசியா 7வது, பரிசுத்தாவியின் துணையோடு. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போராட முடியாது. நல்ல விளங்கிங்க பாருங்க. முந்தானத்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இந்த வேடை சொன்னனால, மடங்கடிப்பேன் என்று சொன்னனால, அதுலேருந்து கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்க வச்சாரு. அதுக்கப்புறம் அதேலேயே என்ன இந்த வாரமெல்லாம் நடத்திட்டு இருக்கிறார். அப்படின்னா இந்த அதிகாரத்தை நமக்கு தருகிறார் என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அப்போ யாருடைய வழிநடத்துதலோட? பரிசுத்தாவியானவருடைய, அதாவது தேவனும் தேவ சேனையும் நம்மளோட இணைஞ்சுக்குது. ஒன்று. ரெண்டாவது, யாருடைய வழிநடத்தல்னா பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்துதல். இப்ப நான் வேதத்துல வசனம் ஆபிரகாம் சரி யார் தாவீது கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? மோவாபியருடைய தண்டை பின்தொடரலாமா? பெலிஸ்தருக்கு விரோதமாய் நான் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆமாப்பா நீ இப்ப போ. ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த முசுக்கொட்டை செடியினுடைய இறைச்சல் கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முசுக்கொட்டை செடியினுடைய இறைச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வெயிட் பண்ணிட்டே இரு. அங்க நீ வெயிட் பண்ணிட்டே இரு. நீ வெயிட் பண்ணிட்டே இருக்கிற பொழுது முசுக்கொட்டை செடியுடைய இறைச்சல் அப்படின்னா அப்பதான் அந்த சேனை இறங்குச்சுன்னு அர்த்தம். அப்பதான் அந்த சேனை, அப்ப அந்த சேனை இறங்குற பொழுது அந்த இறைச்சல் உண்டாகும் பாரு. அப்ப நீ போனேனா அந்த சேனை உன்னோடு கூட இணைஞ்சு ஒருவனையும் மீதியாக வைத்திருக்காது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லாமா? அப்பதான் கர்த்தர் சொல்றார். அப்படிதான் என்ன செஞ்சாரு? தாவீது ஜெயங்கொண்டான். ஆமென் என்று சொல்லாம இன்னொரு இடத்துல பெரிய யுத்தம் நடந்தது. எந்த இடத்துல? யோசபாத் காலத்துல வாசிக்கிற பொழுது, யோசபாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்த மோவாபியர், அடுத்து அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். பாருங்க, ஒரு இரவுல ஒருவன் கூட உயிரோடு இல்லை. இதுதான் சேனை யுத்தம் பண்ணுனா இதுதான் நடக்கும்னு சொல்ல வர. சேனை யுத்தம் பண்ணுனா உனக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் 1,00,000 பேர் எழும்பலாம், உனக்கு விரோதமாய் ஒரு தேசமே வரலாமா? ஒரு தேசமே வரலாம். உன்னோடு கூட இணைஞ்சிருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட ஆமா இணைஞ்சு நமக்கு எதை கொடுக்கிறாரா? அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமா, சத்துருவை எதிர்க்கிற அதிகாரம். இதெல்லாம் இந்த 7ஐயும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரே ஒரு என்ன சொல்ற பதில் வரும். என்ன பதில் சொல்லுங்க பார்க்கலாம்? நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம். எங்க பிள்ளையிலே முழிக்கிறாங்க. சொல்லுமா? சாத்தானின் பிடியிலிருந்து சாத்தானின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி, அடுத்து தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில என்ன பண்ணணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆமென் என்று சொல்லலாமா? கூட்டி கழிச்சு பார்த்தா இதுதான் வருது. ஆமா, சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை சொல்லுங்க. சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களையும் சிருஷ்டிகளையும் சொல்லுங்க, சகல சிருஷ்டிகளையும் விடுதலையாக்கி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில. அதனால்தான் சொல்றாரு, சாத்தானுடைய வல்லமை தேவ ராஜ்யத்தின் மீது வெற்றியை கொடுக்கிறது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சாத்தானின் வல்லமையை அழித்து தேவ ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆமென் என்று சொல்லாம இதுதான் சாத்தானுடைய ஆமா தந்திரங்கள்னு சொல்லலாம். அல்லது இதுதான் இது எதுக்காக நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால், இத்தனை காரியங்களை இந்த பூமியில சொல்லுங்க, இத்தனை காரியங்களை
ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், சாத்தானின் வல்லமையின் மீது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யறாரா? கட்ட போறார். அல்லது சாத்தானின் வல்லமையை அழித்து, சொல்லுங்க, சாத்தானின் வல்லமையை அழித்து தேவன் தனது ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன செய்யறாரா? ஸ்தாபிக்க போகிறார். ஏனெனில் வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. சொல்லுங்க, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. இன்னொரு வேதவசனம் இருக்கும், பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. சொல்லுங்க, பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. மீண்டும் சொல்லுங்க, பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. இன்னொரு இடத்துல இருக்கும், யுத்தம் கர்த்தருடையது. சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. இன்னொரு இடத்துல இருக்கும், ரட்சிப்பு கர்த்தருடையது. இதெல்லாம் தான் கர்த்தருடையது. ஆமென் என்று சொல்லாமா? அதுக்கு யாரை பயன்படுத்த விரும்புறாரு? எண்ணெய. சொல்லுங்க, அப்ப எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் எதை எனக்கு கொடுக்கிறாராமா? அதிகாரம். சொல்லுங்க, அதுல நில்லுங்க. எதை கொடுக்கிறாராமா? எதுல அதிகாரத்தை கொடுக்கிறாரு? எதுல அதிகாரத்தை கொடுக்கிறாரு? சாத்தானின் சகல வல்லமைகளுக்கு மேலாக எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்பாடா, புடிச்சிட்டீங்க. சரி, கர்த்தர் நல்லவர். எதுல அதிகாரத்தை கொடுக்கிறார்? திரும்ப சொல்லுவோம். எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு எதை கொடுத்துருக்காரு? திரும்ப சொல்லுங்க, நமக்கு எதை கொடுத்துருக்காரு? அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தை ஏன்னா எப்பவுமே முதல் விடுதலை யாருக்கு? எனக்கு. சொல்லுங்க, முதல் விடுதலை யாரு? எனக்கு. அதுக்கப்புறம் தான் என் குடும்பம், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? தேசத்துக்குள்ள. இப்போ எனக்கு முதல்ல இந்த விடுதலை வரணும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? எனக்கு இந்த விடுதலை வரணும். அதாவது நமக்குள்ள முதல்ல நம்மளை டெலிவரன்ஸ் பண்ண விரும்புகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? சுய விடுதலையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லது எனக்குள் இருக்கிற இந்த சாத்தானுடைய வல்லமையை முதல்ல எனக்குள் அழித்து எனக்குள் தேவராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அப்போ இன்னைக்கு எனக்குள்ள முதல்ல ஒரு விடுதலை, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்க்க போற நேரம் இருக்கிறத வச்சு. சரி, ஓகே. முதல்ல எனக்குள்ள இருக்கிற, அதாவது எனக்குள்ள வந்து சாத்தான் வந்து 2 கொம்பு அப்படியே காட்டிட்டு நான் சாத்தா அப்படின்னு அவன் வந்து நம்ம முன்னாடி நிற்க மாட்டான். நல்ல விளங்காம நான் தான் சாத்தான், நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், அப்படி இல்லை மாட்டான். ஏன்னா சாத்தானு வந்து, அதாவது அவனுக்கு வல்லமை இல்லைன்னு ஒரு பக்கம், அவனுக்கு வல்லமை இருக்குதோ இல்லையா அது அடுத்து. ஆனால் சாத்தான் எப்படி கிரியை செய்வானா? அவன் வல்லமையை கொண்டு கிரியை செய்கிறதை விட அவன் தந்திரத்தினாலே. எப்படியாமா? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வேத வசனம். 2 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. சாத்தானாலே நாம் மோசம் போக, நல்ல விளக்கமா, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நல்ல விளக்கமா, அதாவது வெளியில சாத்தான் கிரியை செய்யறா அப்படிங்கிறத விட எனக்குள்ள அவன் எப்படி கிரியை செய்யறான் அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும் நீங்க. ஆமா, எனக்குள்ள அவன் எப்படி கிரியை செய்து, அதாவது நான் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரமா சொன்னேன், ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னு இருக்கும் ஏசாயா 14. ஆமா, பிசாசை குறித்து சொல்ற பொழுது ஆமா, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே அப்படின்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஜாதிகளினுடைய பலனை குன்ற பண்ணினவனே. நான் கடந்த முறையே சொன்னேன், அதாவது பழத்தை சாப்பிட சொன்னவன சாத்தான்தா, உன்னை நிர்வாணி சொன்னவனோ அவன் தான். அதை நீ சாப்பிட்டீல, அவளாதான் அப்படின்னு அந்த கில்ட்டி கான்சியஸ்குள்ள என்னை கொண்டு போய் தேவனை குறித்ததான ஒரு தவறான ஒப்பீனியனை எனக்குள்ள கொடுத்தவனே யார்தான்? அவன் தான். அப்போ இதை நான் இன்னைக்கு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள தேவன், நீங்க யாரு சாயல்? முதல்ல தேவ சாயல். அடுத்து தேவன் எனக்குள்ள எந்தெந்த ஆசீர்வாதத்தை, 5 வித ஆசீர்வாதம். எத்தனை? 5. பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற 5 வித ஆசீர்வாதத்தை தேவன் எனக்குள்ள வச்சிருந்தாரு. ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ அவளாதா அப்படின்னு எனக்குள்ள தந்திரமா அவன் வேலை செய்யறாங்கிற. நான் எப்படி வேலை செய்யறானாமா? தந்திரமா. அதனாலதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. நல்ல விளக்கமா, அதாவது சாத்தானினுடைய வல்லமை அப்படிங்கிறதை விட இந்த இடத்துல என்னதான் சொல்லப்படுகிறது? பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக
உண்டாகும்படி. திரும்ப சொல்லுங்க, சாத்தானுடைய பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க. போதுமா? அப்ப இந்த இடத்துல எதை குறிச்சுதான் சொல்றது? தந்திரம். அப்போ நல்லா விளங்கமா, எனக்குள்ள பிசாசு நேரடியா மோத மாட்டா. எப்படின்னா தந்திரம். சொல்லுங்க, எனக்குள்ள எப்படி எனக்குள்ள வாசம் பண்ண விரும்புறானா? தந்திரமா. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொல்ல, ஏவாள்கிட்ட பிசாசி போய் வல்லமையா உன்னை அடிச்சிருவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன் அப்படியா சொன்னா? இல்லை, தந்திரமாக போனான். என்ன செஞ்சான்? ஆமாம், அதான் ஏற்கனவே சொன்னேன். ஏவாள்கிட்ட சாத்தான் அல்லது அந்த பாம்பு வடிவத்தில் போய் நேரடியாக என்ன செய்யலை, போய் மோதல. கொஞ்ச நாள் என்ன செஞ்சான்? அந்த பாம்பு ஆகிய சாத்தான் என்ன செஞ்சான்? அப்படியே அந்த ஏதேன் தோட்டத்தை முதல் சுற்றி வந்தா. அப்படியே எப்படின்னு சொல்லி, எங்கே பூதலா உள்ள பூதலா, ஆதாமை விட்டுட்டு ஏவாள் எப்போ தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லப்படுகிறது. ஆதாமுகிட்ட ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஏவாள்கிட்ட வந்திருக்கா. ஆமாம், ஆதாம் வில்லலேனோட ஏவாளை பிடிச்சிட்டா. அப்ப எப்படி சொல்ல வரேன்னா, அப்ப அந்த ஏவாள்கிட்ட போய் என்ன செய்யறா? முதல்ல எடுத்தோன்னு இந்த ஏவாள் இந்த பழத்தை சாப்பிடு அப்படியெல்லாம் சொல்லல. முதல்ல என்ன செஞ்சா? அப்படியே நான் சுகா பேச ஆரம்பிச்சா. ஹாய் ஏவா, எப்படி இருக்கிற? இன்னைக்கு சாப்பிட்டியா? ஆதாம் எங்க அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன செஞ்சா? இப்படிதான் உள்ள நுழைவான்னு சொல்ல வரேன் நானு. ஒட்டக கதை உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாம், எத்தனை முறை சொல்லியிருக்கோம். ஒட்டக கதை உள்ளே வந்து அப்புறம் என்ன செஞ்சு? ஃபுல் டென்ட்டையே எடுத்துருச்சு. அதே போல தான் இந்த சாத்தா என்ன செஞ்சா? ஏவாள்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அடுத்து பாருங்க, தேவனை குறித்த முதல் சாத்தானுடைய வேலையை சொல்கிறேன். தேவனை குறித்த தவறான ஒரு எண்ணத்தை என்ன செய்கிறா? ஏவாளுக்குள்ளே உருவாக்குறா. தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படிங்கிற பொழுது, ஆமாம் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம், தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த பழத்தை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு ஏவாள் சொன்ன உடனே இவன் சொல்கிறான், இல்லை இந்த பழத்தை புசிச்சா நீங்கள் யாரை போல மாறுவீங்க? தேவனை போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிவார். இந்த இடத்துல விஷத்தை கக்கிறா. தேவர்களை போல மாறுவீர்கள் என்று தேவன் அறிஞ்சபடியினால, எங்க நீங்க அவரை போல மாறிடுவீங்களோன்னு சொல்லி தெரிஞ்சபடியினால்தான் தேவன் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று சாத்தா யார்கிட்ட? தந்திரமா ஏவாள்கிட்ட பேசுறா. அப்ப ஏவாள் நினைக்கிறா, ஓ இதை சாப்பிட்டா நாங்கள் தேவனை போல மாறிடுவோன்னு நினச்சிட்டான், அல்லது அவரோட ஸ்தானத்தை நாங்கள் பிடிச்சிருவோன்னு தெரிஞ்சுட்டான். தேவன் இந்த கனியங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார் என்று. ஏவாளுக்குள்ள நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, குருவி மேலே பறக்கலாம், ஆனால் என்ன பண்ண விடக்கூடாது? கூடு கட்ட விட்டுறக்கூடாது. அதையே சிந்தித்து தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை அப்படியே ஏவாள், ஏன்னா பிசாசு விஷத்தை கக்கிட்டு போயிட்டா, ஸ்லோ பாய்ஸ்னா அதை என்ன செஞ்சா? விஷத்தை கக்கிட்டா. இது அப்படியே அவளுக்குள்ள கிரிய செய்தி. இது அப்படியே ஏவாளுக்குள்ள சொன்னது உண்டோ. ஆமா, ஒருவேளை இதுக்காக தான் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டார். நான் தேவனை போல மாறிடுவணும்னு தெரிஞ்சு இவன் என்ன செஞ்சா? அதனால்தான் தேவன் இந்த கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னாரோன்னு இவ டைவர்ட் ஆகி அப்படியே தேவனை குறித்த தவறான எண்ணத்தை ஏவாள் தனக்குள்ள என்ன செய்றா? உண்டாக்குறா. அடுத்து இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த 3 காரியம். 1 தேவனை குறித்த தவறான எண்ணம், அடுத்து தேவனை குறித்த சந்தேகங்கள், அடுத்து தேவனை குறித்த அவ்விசுவாசம். இப்போ நமக்குள்ள நம்ம நினைக்கிறோம்ல, ஒரு சில நேரங்கள் நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன்னு, இத்தனை நாள் போராடுறேனே, எனக்கு ஜபத்துக்கு பதில் இல்லை. தேவன் இருக்கிறாரா இல்லையா? அவர் கண்ணில்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, செவி இல்லையா அப்படின்னு தேவனை தவறா எனக்குள்ள பிசாசு சித்தரிச்சு தேவனை தவறாவே இன்னைக்கு நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் ஜெபிச்சாங்கூட எனக்கு என்ன வர மாட்டேங்குது? விசுவாசம் வர மாட்டேங்குது, பதிலும் வர மாட்டேங்குது. ஆமாம், 2 மணி நேரம் போராடிட்டு வெளியில வந்தாலும் இவ்வளோ நேரம் ஜெபம் என்ன பிரயோஜனம் என்று எனக்குள்ளேயே என்ன வருது? தவறான. இது எதுக்கு சொல்றேன்னா, பிசாசின் தந்திரம். எப்படியாமா? பிசாசுடைய தந்திரம். நம்மளே நினைக்கிறோம், இவ்வளோ நாள் நான் ஜெபம் பண்ணுறேன்னு எனக்கு பதில் இல்லையே, உண்மையாக தேவன் என் ஜெபத்தை கேட்குறாரா? நமக்கே ஒரு அவ்விசுவாசம் வருது. தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? நான் போகிற வழி சரிதானா? நான் ஜெபிக்கிறது சரிதானா? நான் சரியான ஃபெல்லோஷிப்பில் தான் இருக்கிறேனா? சரியான ஆலயத்துக்கு தான் போகிறேனா? நான் உண்மையாக தேவன் என்னை ஜெபத்தை கேட்குறாரா? தேவன் என்னை கைவிட்டுட்டாரா? தேவன் என்னை விட்டு விலகி விட்டுட்டாரான்னு நிறைய நேரம் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கிறேன்? குழம்பி
சொல்லிட்டே தான் இருக்கிறேன். இது யாருடைய தந்திரம்? இது யாருடைய தந்திரம்? அப்ப நம்ம சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர், எனக்காக ஜீவனையே கொடுத்தார் என்றால், எனக்காக ஜீவனையே கொடுத்தார் என்றால், எனக்காக ஜீவனையே கொடுத்தார் என்றால். அதுக்காக தான் சொல்கிறோம், அந்த கனியவே சாப்பிட வேண்டான்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவருடைய சொந்த சரீரத்தையே எனக்கு புசிக்க கொடுத்திருக்கிறாரே, அவருடைய சொந்த சரீரத்தையே புசிக்க கொடுத்திருக்கிறாரே. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா? இல்லை, இன்னைக்கு எதுக்கு சொல்றனா? ஒருவேளை பிசாசே நீ எனக்குள்ள தந்தரமா வேலை செஞ்சினா உன்னையும் உன்னுடைய வல்லமையும் அழிக்கிறதுக்கு தேவன் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரே? அதிகாரத்தை. பிசாசே என்னுடைய சிந்தையிலிருந்து வெளியே போகணும், என்னுடைய ஆவியிலிருந்து வெளியே போகணும், என்னுடைய ஆத்மாவிலிருந்து வெளியே போகணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமாம், உங்களுக்கு இந்த ஜபம் முடிஞ்ச உடனே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பாருங்கள், நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ஆவி ஆத்மா இந்த ஜபத்தை ஏற்கனவே நம்ம செய்திருக்கிறோம், ஆனாலும் செய்ய போகிறோம். நம்மளுடைய டிஎன்ஏ, என்னுடைய குரோமோசோம், நம்மளுடைய ஜீனு, நம்மளுடைய ஜீனோஸ், நம்மளுடைய ஆவியில் என்ன இருக்குது, ஆத்மாவில் என்ன இருக்குது, சரீரத்தில் என்ன இருக்குது, ராஜ உறுப்புகள் என்ன, நம்ம சரீரத்தில் என்ன இருக்குது, என்னென்ன உறுப்பு, இதை எல்லாவற்றிலும் இந்த உறுப்புகளில் எதுலையும் சத்ரு வேலை செய்யவே கூடாது. சாத்தானுடைய சகல வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ற? நிர்மூலமாக்குறேன். உன்னை பார்த்து சொல்லணும், உன்னுடைய தந்தரங்கள் எனக்குள்ள என்ன செய்யாது? பழிக்காது. பாருங்க, தந்தரமா ஒரு குரூப் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்துச்சாம. வாசிப்போம் ஜோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம், வாசிங்க பார்க்கலாம். ஜோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்கம்மா. 3-4. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை சானாதிபதிகளை போல காண்பித்து பழைய பைகளை பீரலும் பொத்தலுமான பழைய அந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்க வீட்டுல போய் வாசுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாருன்னா, தேவன் என்ன செய்யறாரு? எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வராரு. அப்போ ஒவ்வொரு ஜாதிகளையும் அழிச்சிட்டு வராரு. ஆமா, எத்தனை ஜாதிகளை அழித்தாரு? 7 ஜாதிகள். 7 ஜாதிகளும் 31 ராஜாக்கள். அந்த ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், பெர்சியர், இப்படி 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அழிச்சிட்டு வராரு. அப்ப அதுல கிபியோனியருடைய குடிகள், இவர்கள் யாருடைய வழியில வந்தவங்க என்றால் ஏவியர்களுடைய வழியில வந்தவர். யாருடைய வழியவர்கள்? இந்த 7 ஜாதிகள் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த 7 ஜாதி, ஏவியர் ஒரு ஜாதி, அதிலிருந்து வந்தவங்க தான் இந்த கிபியோனியருடைய குடிகள். இந்த கிபியோனியர் குடிகளுக்கு ஒரு பயமாயிருச்சு. என்ன பயம்னா, இவங்க நம்ம எல்லா ஜாதிகளையும் அழிச்சிட்டு இருக்கிறாங்களே, எல்லா தேசத்துங்களையும் அவங்க கொள்ளையாடிட்டு இருக்கிறாங்களே, நம்ம போய் அவங்களோட போய் தந்தரமா என்ன செய்யலாம்? சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டா நம்மளை அவங்க அழிக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க கிபியோனியருடைய குடிகள், ஏவியருடைய வம்சத்துல வந்தவங்க. இந்த கிபியோனியருடைய குடிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஜோசுவாட்ட தந்தரமா என்ன செய்யறாங்க? பேசுகிறாங்க. என்னன்னா, அப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, பாருங்கள் எங்கள் செப்பலெல்லாம் என்ன செஞ்சு பழசாயிடுச்சு, எங்கள் வஸ்திரமெல்லாம், இதெல்லாம் நடிப்பு, இதெல்லாம் நடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோசுவா கிட்ட இஸ்ரவேல் ஜனங்களோட எங்களோட நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க? உடன்படிக்கை பண்ணிக்கிங்க. என்ன செய்யுங்க? எங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? இவங்க அழிக்க மாட்டாங்க. அவங்களை என்ன செய்ய மாட்டாங்க? அழிக்க மாட்டாங்க. 14-15 வாசிமா. 14-15. ஆமாம், உடன்படிக்கை. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கை அவர்களோட பண்ணினார். பாத்தீங்களா? எதற்காக இவங்க தந்திரமா உள்ள வந்தாங்க? எங்களை கொன்றாதீங்க. ஏன்னா இந்த ஏத்தியர், எமோரியர், எபூசியர், அப்படி ஏவியர், கிர்காசியர், பெர்சியர், இவர்கள் எல்லாரையும் அழிக்கணும்னு தான் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். இவள் எல்லாரையும் அழித்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஏவியர் வம்சத்தில் வந்த இந்த கிபியோனியருடைய குடிகள் இந்த ஜோசுவாவோடு கூட பேசுகிறாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு சாப்பாட்டுக்களை. இவங்களே பாருங்கள், அந்த அப்பத்தை எல்லாம் பூசணம் புளிக்க வச்சு பாருங்கள், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம், எங்கள் அப்பமெல்லாம் பூசணம் புளித்துருச்சு, எங்கள் வஸ்திரமெல்லாம் கிழிஞ்சு கிடக்குது, எங்களுடைய செப்பலெல்லாம் வாறு பிஞ்சு கிடக்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற பொழுது இந்த இடத்துல அந்த வசனம் பாருங்க, ரொம்ப பயங்கரமான வசனம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல், ரொம்ப கவனமா, தந்தரமா. ஏன்னா இவங்களை அழிக்கணும் தான் தேவ திட்டம்.
திட்டம். இவர்களை அழிக்க வேண்டும், இவர்களை அழித்து அவர்களுடைய தேசத்துல நம்ம குடியேறணும்னு தான் தேவ திட்டம். ஆனா தந்திரமா இவங்க உள்ள வராங்க. எங்களை சேர்த்திக்குங்க, எங்களோட சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிங்க அப்படின்னு தந்திரமா உள்ள வந்த உடனே அந்த இடத்துல அழகா சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி அவர்களை உயிரோட வைத்தார்கள். அப்போ ஒரு ஜனம் உள்ள வந்துருச்சா? ஒரு ஜனம் உள்ள வந்துருச்சா? இப்படி யாரை சொல்லலான்னா 2-3 பேர்த்த சொல்லல. அதாவது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். யாரை அழைத்தாரு? ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தாரு. ஆபிரகாமோட யாரும் கூட வந்துட்டா? லோத்தும் கூட வந்துட்டா. ஒருவேளை லோத்து நானும் வர சித்தப்பான்னு சொல்லிப்பாரா? நானும் வரேன்னு ஒருவேளை அவரு சொன்னாரா? அல்லது ஆபிரகாம் வந்து வா லோத்து நான் தனியா போறேன் நீயும் வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரான்னு தெரியாது. ஆனால் அந்த வசனம் அழகாக சொல்லப்படுவோம், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து. எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் 12 அழைக்கிறாரா, 15 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோட பேசல. ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன், 15 வருஷம் பேசலிங்க. ஏன்னா ஒன்று லோத்து விஷயம், 2வது ஆகார் விஷயம். ஆகாரை சேர்த்து கொண்டது நிமித்தம். அதனால தான் ஒரு முறை சொன்ன பார்த்தியா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, ஆபிரகாமே நான் எப்படிப்பட்டவர்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் ஒரு நாள் அதை சொல்லியிருக்கிற பிரசங்கத்தில், அதாவது கர்த்தர் என்னுடைய அறையில் அந்த வார்த்தையை சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னு அதோட மீனிங் எழுதுமா, ஒழுங்காருன்னு அர்த்தம். என்னால முடியாது நினைச்சா நீ ஆகாரோட இணைஞ்சிட்ட, அதுக்கு தான் அந்த அர்த்தம். ஏன்னா 16 ஆகாரோட இணைகிறாரு, 15 வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, 16 ஆகாரோட இணைகிறாரு, 17 அப்படி சொல்றாரு. நான் சர்வ வல்லமையுள்ள கல்லுகளில் இருந்தது கூட நான் என்ன செய்வேன், ஆபிரகாமே உனக்கு ஒரு சந்ததி உண்டு பண்ணுவேன். என்னால முடியாது நினைச்சா நீ ஆகாரோட இணைஞ்சிட்டேன். எதுக்கு சொல்றா? தந்தரம், பிசாசின் தந்திரம். அதனால ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார் 12. அதுக்கு ஆபிரகாமோட யாரும் கூட வந்துட்டா? லோத்தும் கூட வந்துட்டா. அப்படி கூட வந்துட்டாருன்னு சொல்லி தேவன் என்ன செய்யற, ஆபிரகாமோட பேசவே இல்லைங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம் அந்த வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 எடுத்தவர்கள் வாசிப்ப அந்த வசனத்தை. ஆபிரகாம் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 என்னப்பா இப்படி தேடுறீங்க? 13-14 வாசிங்க. லோத்து, ஆதியாகமத்தின் புஸ்தகம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்ற போது, இந்த இடத்துல அப்பதான் கர்த்தர் என்ன செய்யறாரா, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றாரு. கர்த்தர் அப்புறம்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரா, லோத்து பிரிந்த பின். ஆமேன் என்று சொல்லலாமா? இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சில நேரங்கள் பிசாசு நம்ம எல்லைகளில தந்திரமா நுழைவா. பிரிக்க வேண்டியவர்களை தேவன் என்ன செய்வாரு, பிரிப்பாரு. வேதத்துல வாசிக்கிறோம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். யாரு? யோசேப்பை கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. யோசேப்புக்கு என்ன பண்ணிட்டாரு, ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. தரிசனத்தை கொடுத்துட்டு அப்பாவை பிரிச்சாரு, அடுத்து சகோதரர்களை பிரிச்சாரு. பிரிச்சது மட்டும் இல்லையா, அப்பா என்ன செஞ்சாரா, குழிக்குள்ள தூக்கி போட்டு அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்குள்ள போட்டு செய்யாத தப்பத்தை. இது எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் எதுக்குன்னா, கர்த்தர் அவனுக்கு முதல்ல வாக்குத்தத்தம் தெரியுமா, யோசேப்பு கனிதரும் செடி. கனிதரும் செடி. நான் வெட்ட வேண்டிய கிளைகளை நறுக்கி களைகளை பிடுங்கி நம்மளை சுத்தம் பண்ணுகிறவர். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா, தந்தரமா. சொல்லுங்க, பிசாசு நம்ம வாழ்க்கையில் எப்படி நுழையிறான்? தந்தரமா. பிசாசுடைய அதான் இப்ப என்ன சொன்னா, நட்புகள் கூட தேவன் கொடுக்கிறதா இருக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா? நட்புகள் கூட எப்படி இருக்கணும்? தேவன் கொடுக்கிறதா இருக்கணும். நம்மளை சாக்கடைக்குள்ள தள்ளுறது அல்லது நம்மளை மோசம் போக்குற சத்ருவினுடைய வல்லமைகள் நம்ம வாழ்க்கையில் வராம இருக்கணும்னா நட்புகள் கூட சரியா இருக்கணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? தந்திரமா. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள்ளேயே தேவனை குறித்த தவறான எண்ணங்கள். அதாவது இப்போ நம்ம ஒரு சில நேரம் சொல்ல, இப்படியே கடன்லேயே நான் செத்து போயிடுவேன், இப்படியே இங்கிருந்து அங்கே கடன் வாங்குறது, அங்கிருந்து அங்கே கடன் வாங்குறது, அங்கிருந்து அங்கே, இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிரும். இதெல்லாம் என்னன்னா, சாத்தான் நமக்குள்ள போடுற தந்திரம். இல்லை இல்லை, தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறார். என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி அவர் தரித்திரரானாரே.
ஆமென் என்று சொல்ல. வீடு ஆஸ்தி பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம். அடுத்து மெயின் என்னன்னா வியாதி. நமக்குள்ள இதுதான் மெயின். நமக்குள்ள வேலை செய்யறது என்னன்னா இந்த வியாதி. கொஞ்சம் வயிற்று வலி வந்தா, கொஞ்சம் கண்ணு வலி வந்தா, தலைவலி வந்தா உடனே நம்ம என்ன செய்யறோம், இது சாத்தான்னு பாருங்க. எல்லாருமே சிரிக்கிறீங்க அப்படின்னு என்னன்னா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இதுல என்ன பண்ணியிருக்கிறோம், நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். நானும் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறேன். ஒரு சின்ன தலைவலி வந்தால் அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ. ஏசப்பா கிருபையில எனக்கு இப்போ தான் எனக்கு, ஏன்னா நான் அந்த டேப்லெட் வேறு போடுறனால ஒரு சில நேரத்தில் விண்ணு இப்போ நல்லா இருக்கேன் ஏசப்பா கிருபையில். ஆமாம் நல்லா இருக்கிறேன். இல்லைன்னா என்ன உண்மையாக சொல்லியிருந்தேன், வியாழக்கிழமை ஜெபம் முடிச்சு கூட ஓரளவுக்கு ரொம்ப ஒரு டயர்டாக இருக்கும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சில நேரம் தலைவலி வந்தாலோ வயிற்று வலி வந்தாலும், ஒரு நாள் நான் உங்களுக்கு இந்த சாட்சி சொல்லியிருக்கணும்ல, நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கேன்சர் லேடி என்ன பிரஸ்ட் கேன்சரில் அவங்களுக்கு முதல் ஒரு கேன்சர் பிரஸ்ட்டில் ஒரு இதில் வலதுபுறத்துலேயும் இடதுபுறத்துலையும் இருந்தது. அதை என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டாங்க. 2வது முறை அடுத்த பிரஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த கேன்சர் கட்டி இருக்குது அப்படிங்கிறனால தான் நம்ம ஆஃபீஸ்க்கு ஜோமனை வந்தாங்க. அப்படி அவங்க ஜோமனை வந்தாங்க. அப்படி அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். அப்போ அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு கை வலிக்குது அப்படின்னு ஒரு சில சிம்டம்ஸ், அது மறைவான ஒரு சில காரியங்களெல்லாம் என்கிட்ட பேசுனாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக நான் என்ன சொன்னேன், ஏசப்பா கிருபையில் ஜெபிச்சேன். ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதியிலேருந்து நீங்கள் அவங்கள விடுதலை ஆக்கணும்னு சொல்லி ரொம்ப நான் என்ன செஞ்சேன்னா அவங்களுக்காய் பாரம் எடுத்து என்ன செஞ்சேன்னா ஜெபம் பண்ணேன். அதுக்கு ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயினே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா கிருபையில் நல்லா இருக்காங்க. அந்த பெயினே இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் பாருங்க, அவங்க என்னென்ன சிம்டம்ஸ் சொன்னாங்களோ அதையெல்லாம் எனக்கு வந்துருச்சு. உண்மைங்க, உண்மை. அவங்க என்னென்ன சிம்டம்ஸ், கேன்சர் இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா அதெல்லாம் எனக்கு அப்படியே ஒன்றா வருது. இல்லை இது நான் சாட்சியும் சொல்கிறேன், உங்களோட எச்சரிப்புக்கும் சொல்கிறேன். இப்படி தான் பிசாசு வேலை செய்வாங்கிறக்காக சொல்கிறேன். அப்போ என்ன சார், அவங்க சொன்ன எல்லா சிம்டம்ஸும் என் சரீரத்தில் வந்துருச்சு. நான் போய் உட்கார, எனக்கு அதை பண்ணுது, அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அது பண்ணுது. அப்படியே நான் எனக்குள்ள பிசாசு அப்படியே தந்திரமாக போடுறவோ, உனக்கு வந்துருச்சு கேன்சரு, உனக்கு வந்துருச்சு கேன்சருன்னு பிசாசு எனக்குள்ள அப்படியே உள்ள போடுறா. ஆனால் 3 நாள் நான் இதில் பாதிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 3 நாள் ஓயோ நமக்கு வந்துருச்சா. எனக்கு நான் கேட்டிருக்கிற ஒரு சிலர் அவங்களுக்கு ஜோம் பண்ணாங்களாமா, அதனால இவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சாமா அப்படின்னு நான் இந்த சாட்சி கேள்விப்பட்டுக்கிறேன். அப்படிங்கிற பொழுது எனக்கு இந்த ஒரு பயம் வந்துருச்சு. ஓ நமக்கு ஒருவேளை இது வந்துருச்சோ நமக்குள்ள. 3 நாள் தாங்க. 4வது நாள் முழிச்சுட்டேன். எல்லா பிசாசே கையை எடு, ஏசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். ஏசப்பா என்னுடைய நோய்களை சிலுவையிலே நசுக்கி விட்டார். இனி என் சரீரத்தில் எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள தசைகளுக்குள்ள உனக்கு அதிகாரமே இல்லை பிசாசே, கையை எடு அப்படின்னு 3 நாள் அதுக்கு போராடினேன். உண்மைங்க, அதுக்கு போராடினேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படியே சொன்ன மாதிரி குருவி மேலே பறக்கலாம் கூடு கட்ட, அது அப்படியே உண்மைங்க. இது உண்மை. அதாவது வியாதி என்பது முதல்ல சரீரத்தில் உண்டாகாது. நல்லா விளக்கமா, முதல்ல சிந்தையில தான் வரும். முதல்ல என்ன பண்ணும், சிந்தைக்குள்ள தான் வரும். இந்த வியாதி வந்துருச்சு உனக்கு, இந்த வியாதி வந்துருச்சு உனக்கு, இந்த வியாதி வருது, இங்க வலிக்குது இல்லை, இங்க வலிக்குது உனக்கு இந்த வியாதி அப்படின்னு முதல்ல என்ன செய்வா, அவன் சிந்தைக்குள்ளதான். ஒரு முறை நான் என்ன செய்யனா, ஆமாம் மெட்ராஸில் மீட்டிங்கை முடிச்சுட்டு ட்ரெயினுக்கு ஓடி வர பொழுது எனக்கு இந்த அடிவயிறு வலி, பயங்கர வலி. அப்படியே அந்த வலியிலேயே ட்ரெயினில் உட்காந்துட்டேன். வீட்டுக்கு என் பாப்பாட்ட சொல்கிறேம்மா இங்கே வலிக்குதுமானா, அவள் சொன்னா அம்மா இங்கே வலிச்சா அப்பண்டிஸ்மான்ட்டான். இங்கே வலிச்சா அப்பண்டிஸ் தாம்மா இங்கே வலிக்கும், அப்பண்டிஸ் இருந்தால் இங்கே வலிக்கும் அப்படின்னா அது ஒன்று கொஞ்ச நாள் போராடுது. அது இல்லை பீசா. அதுக்கப்புறம் முழிச்சுட்டேன். இல்லை பீசாசே, என் சரீரத்தில் இருக்கிற எலும்பு நரம்பு தசைகள் ரத்த நாளங்களுக்குள்ள ஏசப்பாவுடைய ரத்தத்தினுடைய வல்லமை பாயிரபடினால் வியாதியினுடைய எந்த கொடூரங்களும் வியாதி என்ன மேற்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதிகள் எல்லாம் சிலுவையிலே அரைஞ்சிட்டாரு, சிலுவையிலே தீர்த்துட்டாரு. அவருடைய தழும்புகளால் நான் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானே. அந்த சொல்ல அதெல்லாம் எங்கே பறந்து. உண்மைங்க, வேதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், சாட்சியாகவும் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படி தான் பிசாசு வேலை செய்வா. இல்லை நீங்கள் சொல்லணும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, பிசாசு ஒருவேளை தேவனை குறித்து அல்லது நம்ம சரீரங்களை குறித்து சொன்னான்னா நம்ம எதிர்கவுண்டு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? எதிர்கவுண்டு. அவன் சொல்லுவா இப்படியே நீ கடனில் செத்து போயிடுவா அப்படின்னா, இல்லை தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கி இருக்கிறார், நான் இப்பொழுது இருக்கிறதா
நினைக்கிறத பார்க்கல 1000 மடங்கு அதிகமாவே தேவன் என்னை பெருகவே பெருக பண்ணுவா. என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவா. அடுத்து உனக்கு வியாதி, இந்த வியாதி, உண்மை அவங்க விடாதீங்கிற நான் சிந்தையில தான் முதல் வருவா. நல்ல விளைங்க. அப்ப அவருடைய சிந்தைகளில ஆமா இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சிந்தைகளில அவருடைய ரத்தத்தினுடைய வல்லமையை நான் போடுகிற ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையை எனக்குள்ள உண்டாகட்டும். அவருடைய தழும்புகளால் சுகமானேன் சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் என்ன ஆயிட்டேன்? குணமாயிட்டேன் சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் நான் என்ன ஆயிட்டேன்? குணமாயிட்டேன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா சொல்லுங்க, சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ளுகிற நல்ல அதிகாரமா சொல்லுங்க, பிசாசே சொல்லுங்க, பிசாசே நீ எனக்குள்ள சொல்ல. அவனை பார்த்து சொல்லு, சொந்தக்காரனை கூப்பிடுறத போல கூப்பிடாதீங்க, எதிரியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. சொல்லுங்க, பிசாசே போயிரு, என் எல்லைக்குள்ள வராத, என் சிந்தையில உனக்கு அனுமதி இல்லை. சொல்லுங்க, என்னுடைய ஆவியில, என் ஆத்மாவில, என்னுடைய டிஎன்ஏல, என்னோட குரோமோசோம்ல, என்னுடைய ஜீனுக்குள்ள, என்னுடைய ஜீனோஸ்குள்ள உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமா, அதனால இந்த சீட்டை வாங்கிட்டு போய் இதில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன டிஎன்ஏ, குரோமோசோம், ஜீனோஸ், அடுத்து என்னது ஆவியில் இருக்கிற ஐக்கியம், மனசாட்சி, உள்ளுணர்வு, அடுத்து ஆத்மாவில் இருக்கிற மனம், அறிவு, சிந்தை, சித்த, உணர்ச்சி, அடுத்து சரீரத்தில் இருக்கிற கண்கள், காது, வாயு, மூக்கு, இது எல்லாவற்றிலும் அடுத்து ராஜ உறுப்புகள், அடுத்து ஜீரண உறுப்புகள், அடுத்து எலும்புகள், நரம்புகள், தசைகள், இரத்த நாளங்கள் எல்லாவற்றிலும் ஏசப்பா எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தினுடைய வல்லமை பாயுது. நான் முற்றிலும் அவருக்கு சொந்தம். ஆமா பிசாசே, என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமென் என்று சொல்லலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சொல்லுங்க, இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன அதிகாரத்தை தேவன் நமக்கு தராரு? எனக்கு தராரு. ஓகே, இது முதல்ல எப்படி எனக்குள்ள வேலை செய்யுது? தந்தரமா. சொல்லுங்க. அதாவது திரும்பவும் சொல்ற, சாத்தா 2 கொம்பு வச்சுட்டு உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டான். அப்படியே தந்தரமா என்ன செய்வான்? அப்படியே சாத்தான் வல்லமையை கொண்டு செய்கிறவன் அல்ல, அவன் தந்தரமா எனக்குள்ள வேலை செஞ்சு என்னையும் தேவனையும் பிரிக்கிறா. தேவனை குறித்த தவறான எண்ணம், தேவனை குறித்த ஒரு அவிசுவாசம், தேவனை குறித்த நெகட்டிவ் தாட்ஸு, தேவனை குறித்ததான சந்தேகங்களை நீ ஜோமணி என்ன நடக்குது, நீ ஜோமனா ஒன்றும் நடக்காது, நீ இத்தனை பாவம் பண்ணிட்டு இத்தனை காரியத்தை செய்கிற, இத்தனை பாவம் பண்ணிட்டு இப்படி ஜெபிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அவ என்னையும் தேவனை என்ன செய்யறா? பிரிக்கிறா. பிரிச்சு என்னை தூரப்படுத்தி அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யறான்? அழிக்க நினைக்கிறா. ஆனா இல்ல, அப்படி கொஞ்சமா உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? முதல்ல என்ன வரும்? வாள் வருமா, தலை வருமா? அந்த தலையோ வாளோ என்ன உள்ள வந்தாலும் சரி, முதல்ல அதை நொறுக்கிருங்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் கையிலே தந்திருக்கிறார். இல்ல, கர்த்தர் நல்லவர். ஆமா, கர்த்தர் நல்லவர். பிசாசே, நீ தேவன் கனியை கொடுக்க மாட்டார் நீ சொல்ற. இல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்து எனக்காக அவருடைய சொந்த சரீரத்தையே தந்திருக்கிறார். தேவனை குறித்த தவறான எண்ணத்தை, தேவனை குறித்த அவிசுவாசத்தை, தேவனை குறித்த நெகட்டிவ் ஒப்பீனியனை வந்து நீ எனக்குள்ள என்ன செய்யாத? கிரியேட் பண்ணாத. உன்னையும் உன்னோட வல்லமையும் அழிக்கிற என் மேல இருந்த கையை எடுன்னு சொல்லி நீங்க அழிக்காம அவன் உங்களை விட்டு வெளியே போக மாட்டேன். ஆமென் என்று சொல்லாமா? இது யாருக்கு? எனக்கு சொல்லுங்க முதல்ல. ஓகேவா? இது ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். இது இப்படிதான் நீங்க என்ன செய்யணும்? டெய்லி சத்துருவை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஏனெனில் பிசாசின் தந்திரங்கள் நமக்கு
தெரியாதவைகள் அல்லவே. சரி, ஓகே. அடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு சில கிரியைகள் வேலை செய்து அதை எப்படி நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா, இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, குடும்பத்தையும் சொல்றேன், அப்படியே தேசத்தையும் நான் டச் பண்ணிடுறேன். நீங்க இது ரெண்டுக்குமே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். முதல்ல நான் குடும்பம் தான் சொல்லுங்க. முதல்ல நானு, அதுக்கப்புறம் என்னது? என் குடும்பம். இப்போ என் குடும்பத்துல ஒரு சில இருள்கள் வேலை செய்து சொல்லுங்க. என் குடும்பத்துல ஒரு சில இருள்கள், அது ஒருவேளை கணவன் மூலமா இருக்கலாம், ஒருவேளை மனைவி மூலமா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் மூலமா இருக்கலாம். ஒன்னொன்னு நான் இதுல தெரிந்து கொண்ட ஒரு காரியத்தை சொல்றேன். தேவனுடைய தரிசனத்தை பெற்ற மகனாகட்டும் மகளாகட்டும், அல்லது தேவனுடைய தரிசனத்தை பெற்ற கணவனாகட்டும் மனைவியாகட்டும், அவர்களுக்கு விரோதமாய் அமலேக்கின் எழுந்து கொண்டே இருப்பா. அது ஒருவேளை கணவனா இருக்கலாம், ஒருவேளை மனைவியா இருக்கலாம், ஒருவேளை மனைவியா இருக்கலாம், ஒருவேளை கணவனா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை பெற்றோரா இருக்கலாம். நம்ம மேல ஒரு சொப்பனை இருந்தா சொல்லுங்க, என் மேல ஒரு தரிசனம் இருந்தா, என் மேல, ஏன்னா நான் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, தேசத்தை ரட்சிக்கும்படி, தேசத்தை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி தேவனை தெரிந்தெடுத்திருக்கிறபடினாலே எனக்கு விரோதமா பிசாசை எழும்புவா, என்னை எழும்ப விடமாட்டா, ஜெபிக்க விடமாட்டா, வேதத்தை வாசிக்க விடமாட்டா. எனக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை இல்ல, 1000 பிரச்சனைகளை கொண்டு வருவா. ஆனா என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 11000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென் என்று சொல்லலாமா? கடந்த வாரமே சொன்ன யோசேப்புக்கு மேல ஒரு தரிசனம் இருந்தது, சொந்த குடும்பமே அவனுக்கு விரோதமாக எழும்புச்சு. அடுத்து யாரும் சொன்ன? மோசேக்கு மேல ஒரு தரிசனம் இருந்தது, அதை என்ன செஞ்சா? ஆமா, அவனை யார் கொல்ல பார்த்தா? பார்வோன் கொல்ல பார்த்தா. அப்ப இன்னைக்கு நல்ல விளைங்கம்மா, இப்படி நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை என்ன செய்ய சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம். இங்க கர்த்தர் ஒரு ப்ராஜெக்டை ஒரு மனுஷங்கிட்ட கொடுக்கிறார். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், போதுப்பா, சரி வாசிங்கம்மா, வாசித்து முடிச்சிருங்க. அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடு கடவா என்றார் என்று சொன்னான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த ப்ராஜெக்டை கர்த்தர் யாரு கையில கொடுக்கிறாரு? சவுல் கையில கொடுக்கிறார். இந்த அமலேக்கியன் சொல்லுங்க, யார் அழிக்க சொல்றாரு? ஆமா, அமலேக்கியன் நீ என்ன செய்யணுமாமா? மடங்கடி. சொல்லுங்க, என்ன பண்ணுமாமா? மடங்கடி. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? மடங்கடிக்கணும். மடங்கடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 7 அர்த்தம் சொல்லப்படுகிறது. மடங்கடிக்கிறது என்றால் மடங்கடிக்கிறது, மண்டியிட வைக்கிறது, அடக்கிறது, அடிபணிய வைக்கிறது, கீழ்ப்படுத்துறது, தாழ்த்துறது. அப்போ இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, யார்கிட்ட? சவுல்ட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கிறாரு. யாரை அழிக்க சொல்றாரு? அமலேக்கன். அமலேக்கன் யாருடைய சந்ததி? அதே டவுட் பார்த்தீங்களா? ஏமா இது இந்த எருசலேம் ஒரு தரிசன பட்டணங்கிறது எவ்வளோ விளக்கமாக இந்த அமலேக்கியனை குறித்து சொல்லியிருக்கிறோம். எருசலேம் ஒரு தரிசன பட்டணம், நம்ம வாழ்க்கையில் அமலேக்கியன் எழும்புறாங்கிறத இந்த அமலேக்கியன் குறித்து முதலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிடுச்சு. சரி, இப்போ சொல்கிறேன், அமலேக்கியன் யாருடைய சந்ததி? ஏசாவுனுடைய சந்ததி. ஏசா மனநோவானவன். சொல்லுங்க, ஏசா யாரு? ஆமாம், தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மனநோவா இருக்கிறான். இந்த ஏசாவுனுடைய சகோதரன் யாரு? யாக்கோபு. இந்த ஏசாவுனுடைய சந்ததி ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 16வது வேத வசனம். ஆதியாகமம் 36:16. கேராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள், இவர்கள் ஏதாம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரராய் இருந்த பிரபுக்கள். போது, இந்த இடத்துல நீங்க மேல வாசிங்கன்னா ஏசாவினுடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி போட்டு இந்த பிரபுக்கள், இப்ப அவங்களுக்கு 12 பிரபுக்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பிரபு யாருன்னா அமலேக்கு. அப்ப அமலேக்கர் யாருடைய சந்ததி? ஏசாவுனுடைய சந்ததி. இப்ப நல்லா விளங்க. இப்போ ஏசா முதல்ல யாருக்கு விரோதமா எழும்புறான்? யாக்கோபுக்கு விரோதமா எழும்புறான். யாக்கோபுக்கு மேல என்ன இருந்தது? தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம்? நச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தரிசனம்? குட், சூப்பர். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறதான ஒரு பெரிய தரிசனம் யார் மேல இருந்தது? யாக்கோபு மேல இருந்தது. முதல்ல இது யாருகிட்ட இருந்தது? ஆபிரகாம் கிட்ட இருந்தது. ஆபிரகாம் கிட்ட இருந்து ஈசாக்கு கிட்ட வந்து, ஈசாக்கு கிட்ட இருந்து யாக்கோபு கிட்ட வந்து, யாக்கோபு கிட்ட இருந்து யோசேப்பு கிட்ட நிறைவேறினது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ஏசா யாருக்கு விரோதமா எழும்புறான்?
யாக்கோபுக்கு விரோதமா. ஏசாவினுடைய சந்ததி யாருன்னு சொன்ன இப்ப நானு அமலேக்கியர். இப்ப இந்த யாக்கோபினுடைய சந்ததி யாரு? இஸ்ரவேலர். இப்ப இந்த இஸ்ரவேலருக்கு விரோதமா யார் எழும்புறா? அமலேக்கியர் எழும்பிட்டே இருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்லுவார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது முதல் வழிமறித்தவர்கள் யார்தான்? அமலேக்கியர். இதைத்தான் சொல்றேன். அப்ப என்ன நேற்று தினத்துல இந்த மெசேஜ் எடுத்த பொழுது நான் உனக்கு கற்றுக்கொண்டேன். என் மேலே ஒரு சொப்பனை இருக்குது. சொல்லுங்க, என் மேலே ஒரு சொப்பனை இருக்குது, என் மேலே ஒரு தரிசனம் இருக்குது. என் மேலே இருக்கிற சொப்பனத்தையும் தரிசனத்தையும் யாரெல்லாம் தடை செய்கிறாங்களோ அதெல்லாம் அமலேக்கியர்கள். அது கணவனாட்டும், அது மனைவியாட்டும், அது பிள்ளையாட்டும், அது பெற்றோராட்டும், அது மாமியாட்டும், மாமனாட்டும், உறவுகளாட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க யாரு? அமலேக்கியன் அடக்குகிறானேன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்யாமல் இருக்கக்கூடாது, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. நம்ம எழும்பணுமா மேன்னு சொல்லாமா. என்னென்ன நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, நம்மளுடைய சொப்பனம் தரிசனத்துக்கு பின்னாடி வேலை செய்யறது என் கணவன் அல்ல. சொல்லுங்க, நல்லா அதை சொல்லியார். அப்புறம் எல்லாம் வீட்டில் போய் அமலேக்கியன் தான் நீ ஒரு அமலேக்கியன், நீ ஒரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்ல வர. இப்பவே பட்டயத்தை எடுத்துட்டு போய் நின்றாதீங்க. சரி, ஆமா, நல்ல விலைக்காமா. இது ஒரு ஆவி. சொல்லுங்க, நான் எப்பவுமே நான் அப்படித்தான் ஜோமன், ஆண்டவரே என் கணவனுக்குள்ள தெய்வ சாயல், சொல்லுங்க, என் மனைவிக்குள்ள தெய்வ சாயல், என் பிள்ளைக்குள்ள தெய்வ சாயல் இருக்குது. ஆனா அந்த தெய்வ சாயலை அந்த பிசாசு என்ன செஞ்சிருக்கிறா? நல்ல விசுவாசம் சொல்லுமா, என் கணவனுக்குள்ள இருக்கிற தெய்வ சாயலே, என் மனைவிக்குள்ள இருக்கிற தெய்வ சாயலே குலைச்சு போடுற பிசாசே, அமலேக்கியனே, பெலிசனே, வெளியேறு. ஒருத்தர் எங்கோ நிக்கல. அப்பாடா, முதலே சொல்லியிருக்கலாமே. சரி, ஓகே, நீங்கள் சொல்லணும் அடிக்கடி. அதான திரும்ப சொல்ல, நீங்கள் அதை உங்களுடைய மைண்டில் பதிய வச்சார. என் கணவனுக்குள் தெய்வ சாயல், என் கணவன் தெய்வ சாயல். சொல்லுங்கள், என் கணவனுக்குள்ள என்ன இருக்குது? தெய்வ சாயல். என் பிள்ளைக்குள்ள தெய்வ சாயல், என்னுடைய மனைவிக்குள்ள தெய்வ சாயல். ஆனால் அந்த தெய்வ சாயலை பிசாசு என்ன செய்கிறா? குலைச்சு போட்டு வச்சிருக்கிறா. தெய்வ சாயலை அழித்திருக்கிற பிசாசு என் கணவனை விட்டு, என் மனைவியை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு நீ என்ன செய்யணும்? வெளியேறணும். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இப்ப சொல்லுங்க, ஆமா, யாக்கோபுக்கு விரோதமா எழும்பினது யாரு? ஏசா. யாக்கோபினுடைய சந்ததி யாரு? இஸ்ரவேலர். ஏசாவினுடைய சந்ததி யாரு? அமலேக்கியர். இப்ப அமலேக்கியர் யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அமலேக்கியர் இஸ்ரவேலரை வழிமறித்த செய்கையை என் மனதில வச்சிருக்கிற. யாத்திராகமம் 17:14 வாசிங்க பார்க்கலாம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன், அவனை நான் நாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வெளி வந்த உடனே, அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையை நோக்கி, அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகிற பொழுது முதல்ல வழிமறித்தவர்கள் யாருன்னா இந்த அமலேக்கியர். இன்னொரு இடத்துல சொல்வாரு, இவன் என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன். இவன் யாராமா? என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இவன் எழும்பினவன். அமலேக்கு யாராமா? சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினவன். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த அமலேக்கு நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த வேர்டு சொல்றாரு, அமலேக்கு நீ என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும். 15 வாசிக்கிறோம். 15, ஆமா, வாசிங்க மறுபடியும் அந்த வேதவசனம் 15:3. அமலேக்கை மடங்கடித்த போது இந்த இடத்துல சொல்றாரு, என்ன சொல்ல மடங்கடிக்கணும் சொல்லுங்க. அப்போ இயேசுவின் நாமத்துல இப்ப பாயிண்ட்டுக்கு வர, என் வீட்டுக்குள்ள போராடுற, அல்லது என் மேல, என் குடும்பத்துக்கு மேல, ஆமா, என்னுடைய ஆஸ்திகளுக்கு மேல, என்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு மேல தேவன் வச்சிருக்கிற திட்டங்களுக்கு விரோதமாய் போராடுற அமலேக்கனை மடங்கடிக்கிற அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு. பிசாசே, என் குடும்பத்து மேல இருந்து கையை எடு. என் கணவன் மேல இருந்து, பிள்ளை மேல இருந்து, என்னுடைய மனைவி மேல இருந்து, என்னுடைய ஆஸ்தி மேல இருந்து, என் ஆஸ்தி மேல இருந்து தேவன் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு விரோதமா போராடுற எல்லா அமலேக்கினுடைய வல்லமைகளை முறியடிக்கிற ராபாதாடா ராபாலாபா. நம்ம என்ன செய்யணுமாமா? முறியடிக்கணும். அதாவது வேதத்துல 2, அதாவது மெயினா இந்த அமலேக்கியன் ஒன்னொன்று மெயினா எழுமன பெலிஸ்தியன். அமலேக்கியரும் பெலிசியனும். அமலேக்கியர் யாருடைய வம்சம்? ஏசாவினுடைய வம்சம். இந்த பெலிசை யாருடைய வம்சம் தெரியுமா? ஏற்கனவே பிரசங்கித்துக்கிற கானானுடைய வம்சத்துல வந்தவன். இவன் யாரு? ஏன்னா கானான் சபிக்கப்பட்டவன். இது எதுக்கு சொல்றேன்னா, கானான் சபிக்கப்பட்டபடினால எனக்கு அது ரொம்ப ஏசப்பாட்ட சொன்ன அந்த வருத்தமா சொன்னேன். நீங்க யாரை சபிக்கிறீங்களோ
நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா அந்த மனுஷனை பிசாசு பயன்படுத்திடுறான். நல்லா விளங்கிட்டோமா? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கணவனாட்டும் நம்ம பிள்ளைகளாட்டும் ஒதுக்கிடாதீங்க. அவங்ககிட்ட பலகீனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சகிச்சுக்குங்க. மனைவியை சகிச்சுக்குங்க, கணவனை சகிச்சுக்குங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கிட்டிங்கன்னா பிசாசு அவங்கள பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். இப்போ கானானை தேவன் என்ன செஞ்சாரு? சபித்தாரு. இந்த கானான் சபிக்கப்பட்டபடினாலே அந்த வம்சத்திலிருந்தா யார் வரான்னு? நிம்ரோத் வரா. அதாவது நான் அப்படியே சொன்னதை சொல்கிறேன். முதல் விக்கிரகம் எங்கே உருவாச்சுன்னா நிம்ரோத்தி நிமித்தம் தான் உண்டாச்சு. அதாவது பாபேல் கோபுரத்தை அவன் கட்டுறான் பாருங்க. அப்போ தான் தேவன் என்ன செய்கிறார்? அந்த பாசைகளை என்ன செய்கிறாருன்னா, அந்த அவர்களை தாறுமாறாக்கி பாசைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல உண்டாக்கப்படுற பொழுது அப்போ அந்த பாசைக்கு ஒரு என்ன சொல்கிறா குளம் உண்டானது. அப்போ தான் என்ன செய்யறா? அங்கே தான் என்ன செய்தா? பாகால்கள் உண்டாகுது. அதில் எனக்கு ஒரு காரியம் எனக்கு புரிந்து கொண்டதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது விக்கிரகம் எங்கே உருவாச்சுன்னா, இந்த நிம்ரோத்து அந்த பாபேல் கோபுரத்தை, சினேயார் தேசத்தில் அந்த பாபேல் கோபுரத்தை கற்ற பொழுது தான் விக்கிரகங்கள் பாகால்கள் உண்டாச்சு. இதை நான் எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, எதுக்காக அவங்க பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க அப்படின்னா, அதாவது நமக்குன்னு ஒரு பேர் உண்டாக்கணும் ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை பெரிய மழை வந்துச்சா இந்த கோபுரத்தில் போய் நம்ம உட்காந்து இந்த மழைக்கு தப்பிச்சுக்கலாம். பார்த்துங்க, மனுஷன் போடுற வழி. இந்த மலைக்கு தப்பு வச்சுக்கலான்னு பெரிய கோபுரத்தில் போய் கோபுரத்தை கட்டினாங்க. அப்போ நான் ஒன்று நினச்சேன், தேவன் நல்ல விளங்க எல்லாருக்கும், தேவன் நமக்குன்னு ஒரு பாதையை நியமித்திருக்கிற பொழுது அந்த பாதையில் தான் ஓடணும். நான் ஒரு பாதையை போட்டால் அதுதான் விக்கிரகம். நம்ம விக்கிரகம் வணக்கம் செய்யறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் எனக்கு நியமித்த பாதையை தவிர நான் ஒரு பாதையை போட்டு நான் அதில் சுத்தணும்னா அதுதான் விக்கிரகம். ஏன்னா நிம்ரோத் அதைத்தான் பண்ணுனா. அங்கதான் என்னாச்சு? விக்கிரகம். அப்ப அதிலிருந்து வந்தவன் தான் யாருன்னா பெலிஸ்தியன். இப்போ அவனை யூஸ் பண்ணிட்டா யாரு? பிசாசு. ஏன்னா பெலிஸ்தியன், அந்த கோலியாத் எப்படிப்பட்டவன்? கோலியாத் என்றாலே என்ன அர்த்தம்? ஆமாம், அந்த கோலியாத் தேவனுக்கு விரோதமாக அவன் என்ன செஞ்சா? அதாவது அந்த கொள்கதாங்கிற அந்த இடத்துல பேர் வந்தது என்னதான்? அந்த கோலியாத்தினுடைய மண்டையோடு பிதைக்கப்பட்ட ஒரு இடம். இவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்ல. இங்கேயும் பாருங்க, தாவீதுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இந்த பெலிஸ்தர்கள் எழும்புறா. அப்போ இப்போ இந்த இடத்துலையும் தாவீது என்ன செய்றார்? வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:50. தாவீது ஒரு கவலினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து. இந்த வார்த்தைக்கு தான் வர. அவனை என்ன செய்யணும்? மடங்கடிக்கணும். அப்ப நான் நல்லா சொல்ல வேகமா போறேன், நேரம் ஆயிடுச்சு. சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்றது என்னன்னா, என் வீட்டுக்குள்ள எழும்புகிற ஒண்ணு எனக்குள்ள. சொல்லுங்க, முதல்ல யாருக்குள்ள? எனக்குள்ள பிசாசு எப்படி வரான்? தந்தரமா உள்ள வரான். அந்த தந்தரமா உள்ள வருகணும். உள்ள தலை நுழையிற பொழுது வெட்டிடுவோம். ஆமாம், அது அடுத்து எதுக்கு சொல்கிறேன்? தலை எப்படி நுழையும் சொல்கிறேன். தேவனை குறித்த ஒரு அவ்விசுவாசம், தேவனை குறித்த தவறான எண்ணம், தேவனை குறித்த சந்தேகத்தை உள்ள நுழைகிற பொழுது, இல்லை என்ன ஏசப்பா நல்லவர், எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கார், அவர் தனது ஜனத்துக்கு ஜீவனையே கொடுத்திருப்பார் என்றால் இவைகளை எனக்கு அருளாதிருக்கிறது எப்படி? இதை அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார்னா இதை எனக்கு கொடுக்க மாட்டாரா? நான் வேண்டிக் கொண்டதை கொடுக்க மாட்டாருன்னு தேவனுக்கு, அந்த பிசாசுக்கு எதிர்க்க கொடுத்துட்டே இருக்கணும். இது நமக்குள்ள. அடுத்து என் வீட்டுக்குள்ள போராடுற. சொல்லுங்க, தேவன் என் மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்துக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய், ஆஸ்திக்கு விரோதமாய், ஐஸ்வர்யத்துக்கு விரோதமாய், தேவன் எனக்கு வீடும் ஆஸ்தியும் கொடுக்கணும்னு விரும்புகிறதுக்கு விரோதமாய் போராடுற அமலேக்கினுடைய வல்லமைய, எனக்கு எதிராக எழும்புகிற அமலேக்கினுடைய வல்லமை, அது கணவன் மூலமா இருக்கலாம், மனைவி மூலமா இருக்கலாம், பிள்ளை மூலமா இருக்கிற எல்லா அமலேக்கினுடைய வல்லமையை முறியடிக்கிற அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு என் மேல வைக்கிறார். என் மேல இன்னைக்கு அந்த அதிகாரத்தை வைக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் சங்கீதத்தில் தாவீது சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை இன்னைக்கு பிடிச்சிட்டு அந்த வசனத்தின்படி தான் நீங்க ஜெபிக்கணும். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த வசந்த வாசிக்க. எல்லாரும், ஏன்னா எல்லாருமே அந்த வசந்த வாசிப்போம். சங்கீதம் 17:13 வாசிப்போம். கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா எல்லாரும் இந்த வசனம் ரேமா வார்த்தை இதை சொல்லிட்டே போகணும். வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 13வது வேத வசனம்.
கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். ஆமென். முதல்ல சொல்லுங்க, எழுந்திருங்க. சொல்லுங்க, தேவனே எழுந்தருளோ. சொல்லுங்க, தேவனே எழுந்திருந்து, அதுக்கப்புறம் எதிரிட்டு, அதுக்கப்புறம் மடங்கடியும். அப்புறம் அடுத்துதான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, நான் அது வேணா எழுதிக்கிங்க. எழுந்திருந்து, எதிரிட்டு, மடங்கடித்து, மண்டியிட வச்சு, அடக்கி, அடிபணிய வச்சு, கீழ்ப்படுத்துங்க. ஆமென் என்று சொல்லுவோம். எழுதிட்டீங்களா? எழுந்திருந்து. இது ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா, இதை எதுக்குது உங்களுக்கு நீங்க வாயில அறிக்கணும்னா இதை வீட்டுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். ஆமா, பிசாசை வெளியேறு. ஒருவேளை நம்மளே அறியாம எரிச்சலின் ஆவி, நம்மளே அறியாம ஒரு விரோதத்தின் ஆவி, நம்மளே அறியாம ஒரு கசப்பின் ஆவி மனைவி மேலேயோ, பிள்ளை மேலேயோ, குடும்பத்துக்கு மேலேயோ, அல்லது ஆஸ்திக்கு மேலேயோ, உறவுகளுக்கு மேலேயோ எழும்புது பாருங்க. இதெல்லாம் வரவே கூடாது. அதனால தேவனே எழுந்திருந்து, எதிரிட்டு, மடங்கடித்து, மண்டியிட வச்சு, அடக்கி, இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அடக்கி, அடிப்பணியை வச்சு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்துங்க. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமே. அப்ப இதெல்லாம் நம்ம அடிக்கடி அப்ப நம்ம வீட்டுக்குள்ள எழும்புகிற அமலேக்கினுடைய ஆவி, பெலிஸ்னுடைய ஆவி. அமலேக்கின் என்றால் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அமலேக்கின் என்றால் என்ன அர்த்தம்? நான் இருக்கா பார்க்கிறேன், அபகரிக்கிறவன். அமலேக்கின் என்ன அர்த்தம்? அபகரிக்கிறவன் அல்லது அழித்து போடுகிறவன். ஒன்னொன்னு சொல்ல, பெலிசன் என்றால் நம்மளை அடிமைப்படுத்துகிறவன். சொல்லுங்க, பெலிசன் என்றால் என்ன அர்த்தம்? அடிமைப்படுத்துகிறவன். நம்மளை எல்லா விதத்திலும் ஒரு சில பாவத்துக்கு அடிமைப்படுத்துறா, ஒரு சில சாபத்துக்கு அடிமைப்படுத்துறா, ஒரு சில வியாதிகளுக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் ஏசப்பா ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டுட்டேன்னு நீங்க தான் சொல்லணும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பங்களுக்குள்ள போராடுற எல்லா அமலேக்கினுடைய வல்லமையை மடங்கடிக்கிற எதை கொடுத்திருக்கிறாரு? நல்லா அந்த அதிகாரம் சொல்லுங்க, எதை கொடுத்திருக்கிறாரு? அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறாரு. எதை கொடுத்திருக்கிறாரு? அத்தாரிட்டி. அந்த அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. திரும்பவும் சொல்ற, இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர் என்றால் இந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? நீங்க யூஸ் பண்ணணும். ஆமென் என்று சொல்ல, ஆமென் என்று சொல்லலாமா? வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை உரையிலே போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடி தம் பட்டயத்தை உரையிலே போடுகிறவன் எப்படிப்பட்டவன்? அப்படின்னா என்ன சொல்றாரு? உங்க கையில இப்ப எதை கொடுத்துட்டாரு? அதிகாரம் என்கிற பட்டயத்தை கொடுத்துட்டாரு. அதை டெய்லி வெட்டுங்கிற நான் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. ரட்சணியங்கிற தலை சீரா, நீதிங்கிற மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடையை, ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தில் என் வீட்டுக்குள்ள எழும்புகிற அமலேக்கின் ஆவியை, என் வீட்டுக்குள்ள எழும்புற பெலிஸ்தன் ஆவியை, என் மேல தேவன் வச்சு இருக்கிற திட்டங்களுக்கு விரோதமாய், தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாய் போராடுற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கிறேன், முறித்து போடுகிறேன், அடக்கி போடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? கடைசியா இதெல்லாம் ஓகே, விவரமா சொன்னா ஒரே பாயிண்ட் இப்ப முடிக்கிறேன். இது இப்போ ஒரு பக்கம் மடங்கடிக்கணும். எல்லாரும் ஆமென்னு சொல்லுங்க. மடங்கடிக்க எதை கொடுத்துருக்கிறாரோ நமக்கு? அதிகாரத்தை. ஒன்று அப்படியே சொன்னது போல, இந்த அதிகாரத்தை நான் தன்னிச்சையா செயல்பட முடியாது. யாரோட இணைஞ்சுக்கணும்? தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சுக்கணும். முதல்ல யாரோட இணைஞ்சுக்கணும்? அதனாலதான் நம்ம எதை பேச சொல்றோம்? அந்நிய பாஷை. சத்துருவை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க சும்மா போய் நின்றாதீங்க. உன்னையும் தெரியும், அடுத்து யாரையும் சொல்றா, பவுலையும் தெரியும், அவனையும் தெரியும் சொல்லிடுவாப்ல. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, நான் தேவ சேனையோடு இணைஞ்சு வந்து நிற்கிறேன். பிசாசேன தேவ சேனையோட இணைகிறேன்னு கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? அந்நிய பாஷை பேச 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 ஆவியானவன் நம்ம நாவோடு கூட இணைஞ்சு நமக்காக யுத்தம் கர்த்தருடையது, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது, இந்த யுத்தம் என்னுடையது என்று நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஒன்று பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது மெயினா துதியின் ஆயுதம் அப்படின்னு சொன்னா எத்தனை சொல்லலாம்? பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து 5. ஒன்று பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, துதியின் ஆயுதம் அப்படிங்கறது ஒன்று பரிசுத்த ஆவியானவரோட இணைஞ்சுக்கணும். சரி, இந்த யுத்தத்தினுடைய ஆயுதங்கள் அல்லது யுத்தத்தை எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம்னா துதிக்கலாம். சொல்லுங்க, துதியின் ஆயுதம். சொல்லுங்க, துதிக்கணும், நல்லா துதிக்கணும். ஏன்னா துதிச்சா யாருக்கு பிடிக்காது? ஆமா, அதனாலதான் துதிக்கிறவங்களையா பிடிச்சிட்டு இருக்கிறான். அதனால் நீங்கள கவனமா இருக்கணும். சாத்தான் தந்திரம். ஏன்னா துதிக்கிறவங்களுக்குள்ள பிசாசு தந்திரமா. ஏன்னா அது யாருடைய வேலை?
அவனோட வேலை, அவ்வளோதான், அவனோட வேலை. துதிக்கிறது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அந்த வேலையை நமக்கு என்ன செய்யறா? கொடுக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் நம்ம கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீர், இவர்களின் துதியை சொல்லி. அப்ப நம்மளை கர்த்தர் எதுக்கு தான் உண்டாக்கி இருக்கிறாரு? துதிக்கிறதுக்கு உண்டாக்கிறாரு அப்படின்னு சொல்றதை விட அவனுடைய வேலையை நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட அவனுடைய ஸ்தானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா. அப்ப துதிக்கிறது யாருக்கு பிடிக்காது? அதனாலதான் பாருங்க நம்மளை என்னவே செய்ய விட மாட்டான். புலம்புறதுனா நல்லா புலம்ப வைப்பான், அழுகிறதுனா நல்லா அழ வைப்பான், குறை சொல்றதுனா நல்லா குறை சொல்ல வைப்பான், முறுமுறுக்கிறதுனா நல்லா முறுமுறுக்க வைப்பான். துதிங்க நாள் மட்டும் சொல்ல முடியும், துதிக்க மட்டும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், நான் அடிக்கடி சொல்றது போல வேதத்தில் துதியின் புத்தகம் எத்தனை? கத்தாவே கத்தாவே 150. துதியின் புத்தகம் எத்தனை? 150. புலம்பலின் புத்தகம் எத்தனை? 5. நம்ம வாழ்க்கையில் துதியின் புத்தகம் எத்தனை? ஆமாம் 5. முறுமுறுக்கிற புத்தகம் எத்தனை? 150. ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் 150 துதிகளாக எழும்பணும். துதிச்சுட்டே இருப்பேன். இனி நான் துதிக்க போகிறேன் நல்லா தேவனை. ஏன்னா துதி சத்ருவை அழிக்கிற ஆயுதம். யோசபாத்தும் அவன் ஜனங்களும் துதி செய்ய தொடங்கின போது, யோசபாத்தும் இஸ்ரவேல் யூத ஜனங்களும் தேவனை துதிக்க தொடங்கின பொழுது அவர்களுக்கு விரோதமாய் வந்த ஏராளமான கூட்டத்தார் எல்லாரும், ஆமா, ஒருவன் கூட தப்பாம எல்லாரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென் என்று சொல்லாம. 1 சத்ருவை அழிக்கிறதுக்கு துதி. 2வது அடுத்து முதல்ல பரிசுத்தாவியானவர் இணைஞ்சுக்கணும், 2வது துதிக்கணும், 3வது ஏசப்பா நாமத்தை சொல்லணும். நிறைய கதை இருக்கு சார், நான் கதையில் நடந்த சம்பவம் இருக்கு, நான் சொல்ல எனக்கு நேரமில்ல. ஆனால் அதனால வேகமாக சொல்றேன். நாமத்தை சொல்லணும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், என் நாமத்தினாலே சொல்லுங்க. ஏசப்பா நாமத்தில் பிசாசு நடுங்குவா. ஏசப்பா நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசு அரண்டு விழுவா. ஏசப்பா நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசு என்ன செய்வா? அழிக்கப்படுவா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பா ரத்தத்தை எடுத்து நான் பூசுறேன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். ஆமாம், இந்த சுய விடுதலை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுய விடுதலையினுடைய ஜபம். ஏசப்பா ரத்தத்தை எடுத்து என்னுடைய டிஎன்ஏ, என்னுடைய குரோமோசோம், என்னுடைய ஜீனு, என்னுடைய ஜீனோஸ் இதெல்லாம் பூச எனக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறும். தேவனை குறித்த தவறா இல்லை, நான் அதை பண்ணியிருக்கிறேன். நான் இந்த கொஞ்ச நாள் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி நான் என்ன செய்கிறேன்? ஏசு நாமத்தில் என்னோட டிஎன்ஏ, என்னோட குரோமோசோமில் ஏசப்பா ரத்தத்தை பூசுறேங்கிற ஒரு டெவில் டக்குன்னு முன்னாடி வந்து இப்படி நிற்குது. அப்போ என்னுடைய டிஎன்ஏ இருந்தது வெளியே வந்திருக்குதுன்னு அர்த்தம்னு நான் அப்படி நினச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் பார்த்தியா, ஒரு மனுஷன் வியாதியோட காய்ச்சலோடு இருக்கிற பொழுது ஒரு டாக்டர் என்ன பண்ணார்? அந்த மைக்ரோஸ்கோப் நடந்த சம்பவம், மைக்ரோஸ்கோப் எடுத்து என்ன செஞ்சாரா? அந்த செல்லை பார்த்தாரு. முதல்ல அந்த வியாதி இருக்கிற அந்த காய்ச்சல் செல்லை பார்த்தாரு. அதுக்குள்ளே ஒரு செல்லுச்சு, அதை போய் பார்த்தாரு. அதுக்குள்ளே ஒரு செல்லுச்சு, அதை போய் பார்த்தாரு. அதுக்குள்ளே ஒரு செல்லுச்சு. 4வது ஒரு செல்லை போய் பார்த்தா அது பிசாசாட்டவே இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிசாசாட்டவே இருந்துச்சு. அப்போ நமக்குள்ளே எந்த செல்லு தான் வேலை செய்கிற? பிசாசின் செல். அப்போ இயேசுவின் நாமத்தில் எனக்குள்ள இருக்கிற பிசாசுடைய செல்லுகளை, அதான் டிஎன்ஏ, குரோமோசோம், ஜீனோஸ்குள்ளே இருக்கிற எல்லா பிசாசின் செல்லுகளை அழிக்கிறது ஏசப்பா ரத்தம். ஏசப்பா ரத்தத்தில் இருக்கிற அந்த ஜீவன், அவருடைய ரத்தத்தில் இருக்கிற அணு, என்னுடைய டிஎன்ஏ. நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் கணவனுக்கு சொல்லணும், உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஒருபோது பாரம்பரியத்தினுடைய இருள், பூர்வீகத்தினுடைய இருள், ஆமாம், மூதாதியருடைய இருள், பிசாசுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கவே கூடாது. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் ஏசப்பா ரத்தத்தினாலே விடுதலை ஆகுதுங்கிற நான். ஆமென் என்று சொல்லுவோம். அப்போ எத்தனை? 4வது ஏசப்பா ரத்தம். 5வது மெயினா பட்டயம். சொல்லுங்க, பட்டயம். அது பட்டயம்னா என்னன்னா வார்த்தை என்கிற பட்டயம். சொல்லுங்க, வார்த்தை, வசனத்தை சொல்லிட்டே இருக்கணும். பிசாசே, ஆமா, இயேசுவின் ரத்தத்தினால உன்னை நான் என்ன செய்யற? முறியடிக்கிறேன். சாத்தான் கிரியைகளை சீக்கிரத்தில் என் தேவன் என்ன செய்வாரா? என் காலின் கீழே நசுக்கி போடுவார். உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை. ஏசப்பா ரத்தத்தினால நான் என்ன செஞ்சிருக்கேன்? பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறேன். உனக்கு எனக்கு சம்மதம் இல்லை என்று ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை எடுத்து, ஆமா, இயேசுவின் நாமத்தினால் நான் இப்படியே செத்து போயிருவேன்னு சொன்னா, இல்லை, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? மலடி என் தேசத்துல இருக்கிறது இல்லை. வீடும் ஆசியும், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, என் மாப்பிசிக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டு, தரித்திர வீட்டுக்குள்ள இருக்காது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிறங்க, என் பொக்கிச சாலைகள் பூரணமாய் நிறங்க. அடுத்தது பண்டக சாலைகள் நிரம்பி இருக்கும்.
தரித்திரம் என் மேல என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யவே கூடாது. அதனால தான் சொல்றோம், சாத்தானுடைய செல்வாக்கை அழிக்க போகிறோம். ஆமே, அதற்காகத்தான் தேவன் என்ன செய்யறாரா, இந்த அதிகாரத்தை தருகிறார். இருக்கிறது எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? இருக்கிறது எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்க போறோம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அப்படியே நான் ஜெபிக்க போறேன். நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போம். ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் மறுபடி உற்சாகமூட்ட சொல்கிறேன். ஆமாம், தென் கொரியாவினுடைய எழுப்புதலுக்கு காரணமானவர் பால் யாங்கிசோ. அவங்க ஒரு நாள் ஜப்பானில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போயிருந்தாங்க. 3 நாள் கூட்டம். அப்போ அந்த 3 நாள் கூட்டத்தில் முதல் நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். ஒரு அசைவுமே இல்லை, ஒரு மாற்றம் கூட இல்லை. அப்போ இவர் ரொம்ப ஒரு வேளை தோல்வியோட எண்ணத்தோடு அப்படியே அந்த ரூமில் படுத்திருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு உருவமுள்ள ஒரு சாத்தா அவருக்கு முன்னாடி நின்றுட்டான். பயங்கர உருவமுள்ள சாத்தான் அவருக்கு முன்னாடி நின்றுட்டு சொல்கிறா, இங்கே பாரு, நான் தான் இந்த பட்டணத்தினுடைய பலவான். சாத்தான் சொல்கிறா, நான் தான் இந்த பட்டணத்தினுடைய பலவானு. நீ என்னை தாண்டி இந்த பட்டணத்தில் என்ன செய்ய முடியாது, வேலை செய்யவும் முடியாது, ஊழியம் செய்யவும் முடியாது. இந்த பட்டணத்தை விட்டு போயிரு, இல்லைன்னா உன்னை கைகால் வர விடாமல் பண்ணி இப்படியே உன்னை படுக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோயோ, ஏன்னா பட்டணத்தினுடைய பலவான் அப்படின்னு, ஏன்னா ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, அந்த பட்டணத்தோட பலவான் என்னை தாக்கி இருக்குது, அந்த பட்டணத்தோட பலவான் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ உடனே இவர் பயந்து ரொம்ப நடுங்கி கொண்டிருக்கிற பொழுது, ஏன்னா அந்த பயத்தில் நமக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, ஆனால் அப்படியே அந்த பயத்தில் நடுங்கி கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இறங்கி அப்படியே அந்நிய பாஷை பேசுகிறாரு. அப்போ ஆவியானவர் இந்த 4 காரியத்தை சொல்லி கொடுத்தாரா, நல்லா துதின்னு சொல்லுவேன், நல்லா துதிக்கிறாரு. நல்லா துதிச்சு ஏசப்பா நாமத்தை சொல்றாரு, அறிக்கிறார், ஏசப்பா நாமத்தை அறிக்கிறார். அடுத்து ஏசப்பா ரத்தத்தை இந்த பட்டணத்தின் முழுவதும் பூசுற, ஏசப்பா ரத்தத்தை. ஏன்னா ஒன்னு சொல்றேன், ஏசப்பா ரத்தத்தை எது மேல நம்ம பூசிட்டுமோ அதையை சாத்தான் தொடவே முடியாது. என் கணவன் மேல ஏசப்பா ரத்தத்தை பூசுற, என் மனைவி மேல ஏசப்பா ரத்தத்தை பூசுற, என் சரீர உறுப்புகளுக்குள்ள ஏசப்பா ரத்தத்தை பூசுறேன்னா அதுக்கப்புறம் சாத்தான் அதை தொடவே முடியாது. இந்த பட்டணத்துல ஏசப்பா ரத்தத்தை நான் பூசுறேன்னு சொல்ல அவனுக்கு நடுக்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் பட்டயத்தை எடுத்து இயேசுவின் நாமத்தினாலே, ஓ இந்த பலவானின் வல்லமையை முறிக்கிற, பலவானின் வல்லமையை அழிக்கிற சொல்ல அவர் சொல்ல கண்ணாவே பார்க்கிறாரு. அப்படியே அந்த ஆவி எரிந்து சாம்பலாகவும் அந்த எரிந்து அப்படியே ஆவியாகவும் புறப்பட்டு போகிறத அவர் கண்களால பார்த்தார். ஆமென் என்று சொல்லலாமா?